வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த 22ஆம் தேதி திடீரென பதவி விலகுவதாக அறிவித்தார். அவரது உடல் நலத்தை காரணம் காட்டி அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அவரது 5 ஆண்டு பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை இருந்த நிலையில் உடல்நிலை காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அவர் ராஜினாமா கடிதத்தில் கூறியிருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் சார்பில் தற்பொழுது வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நோட்டிபிகேஷன் ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டிபிகேஷன் அதிகாரப்பூர்வமாக பார்த்தோம்னால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இதில் நாமினேஷன் செய்வதற்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி துவங்கும் எனவும், அதே போன்று இந்த நாமினேஷன் மீதான ஸ்க்ரூட்டினி பார்த்தோம்னால் பரிசீலனை ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெறும் எனவும், அதே போன்று வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி கடைசி நாள் எனவும், அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். ஒருவேளை தற்பொழுது பாஜக கூட்டணி வேட்பாளரை சேர்ந்தவர் மட்டும் மனு தாக்கல் செய்திருந்தால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பாஜக கூட்டணி சார்பில் பல்வேறு பெயர்களும் இந்த தேர்தலுக்கு அடிபடுகிறது. ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் பெயர் அடிபடுகிறது. அதே போன்று கேரள மாநிலத்தின் கவர்னராக இருக்கக்கூடிய ஆரிஃப் கான், அதே போன்று தற்பொழுது சசி தரூர் அவர்களுடைய பெயர், அதே போன்று ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் அவர்களுடைய பெயர் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களும் தற்பொழுது அடிபட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக பாஜகவின் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. அதற்கான தேர்வு தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த அறிவிப்பு வெளிவந்ததற்கு பிறகு அனைத்து ஆதரவுகளை பெறுவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவும் அவர்கள் பெறுவதற்கு தற்பொழுதே பேச்சுவார்த்தையை துவங்கியிருக்கிறார்கள். அஇஅதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சார்பில் இருக்கக்கூடிய அந்த எம்பிக்களின் ஆதரவை பெறுவதற்கும் தற்பொழுது பாஜக திட்டமிட்டிருக்கிறது. ஒருவேளை பார்த்தோம்னால் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் தேர்தல் நடைபெறும் எனவும், அப்படி வேட்பாளர் நிறுத்தப்படவில்லை என்றால் ஒருமனதாக குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் தெரிய வருகிறது.